ஒரு அம்மா குறிகட்டவன் போலீஸ் ஸ்டேஷன் செக் பாயிண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, அதுக்கு அவரும் என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டம் அப்படின்னு கேட்கிறாரு. என் பேரு சரஸ்வதி, வழக்கமா ஸ்கூலுக்கு போயிட்டு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர என் பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கான்ஸ்டபிள் அவங்க பொண்ணோட பேரு, வயசு, அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் கேட்கிறாரு. அதுக்கு சரஸ்வதி அவங்க பொண்ணு பேரு வித்யா அப்படின்னும் அவங்க வயசு 18 அப்படின்னும் பூங்குடு தீவு மகா வித்யாலயம் ஸ்கூல்ல 12th படிக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வித்யாவை பத்தி அவங்க ஸ்கூல்ல விசாரிச்சதாகவும், ஆனா அன்னைக்கு வித்யா ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு ஸ்கூல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொன்னதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட கான்ஸ்டபிள், பயப்படாம வீட்டுக்கு போங்க, உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணியிருக்கோம், அவங்க கூட தான் எங்கேயாவது ஓடி போயிருக்கோம் அப்படின்னு ரொம்பவே நக்கலா சொல்றாரு. அந்த கேஸ்ல இருக்க சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காத இன்ஸ்பெக்டர், இப்ப தேட முடியாது, நாளைக்கு காலையில தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம வேதனையோட வீட்டுக்கு போன சரஸ்வதியும் நவீனையும் அந்த நாள் இரவு ரொம்பவே பயம் காட்டுது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமா நகருது. இப்படியே 4 மணி நேரம் கழிய ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நவீன் மறுபடியும் வித்யாவை தேட வெளியே கிளம்புறாரு. இந்த தடவை அவர் மட்டும் இல்லாம அவர் கூட அவங்க வளர்க்கிற நாயையும் அழைச்சிட்டு போறாரு. அப்படி அவரு ஒரு கையில டார்ச்சையும் இன்னொரு கையில நாய் கட்டியிருந்த செயினையும் பிடிச்சுக்கிட்டு வெளியே கிளம்ப, அவங்க வீட்டுல இருந்து சரியா 1.5 கிலோமீட்டருக்கு அமைதியா போன அவரோட நாய் சட்டுன்னு வேகமா ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடின அந்த நாய் எங்கிருந்தோ ஒரு செருப்பை கவிக்கிட்டு வந்து நவீனோட காலுக்கு அடியில போடுது. அதை பார்த்து ஷாக்கானவரு அந்த செருப்பை கையில எடுத்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு வித்யான்னு கதறாரு. இதுக்கப்புறம் ரோட்ல இருந்து ஒரு ஒத்தையடி பாதையில ஓட ஆரம்பிச்ச அந்த நாய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னு பயங்கரமா குறைக்குது. கையில வித்யாவோட செருப்போட அங்க போனவரு அந்த இடத்துல வித்யா ஸ்கூலுக்கு ஓட்டிட்டு போன சைக்கிளை பாக்குறாரு. அதை பார்த்ததும் வித்யா இங்கதான் எங்கேயோ இருக்கணும்னு அந்த சைக்கிளை சுத்தி டார்ச் அடிச்சு பாக்குறாரு. அந்த சமயத்துல அவரோட நாய் மறுபடியும் எங்கேயும் நின்னு குறைக்க ஆரம்பிக்குது. உடனே தன்னோட நாயை தேட ஆரம்பிச்ச நவீன் அதை தூரத்துல நிக்கிறதையும் அங்க இருக்க ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கை பார்த்து அது குறைக்கிறதையும் பாக்குறாரு. சோ ஒருவித பதட்டத்தோடையும் தயக்கத்தோடையும் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்ச அந்த பாழடைஞ்ச பில்டிங்குக்குள்ள நுழைஞ்சவரு அங்க குலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து மூச்சு திணறி ரத்தம் கொதிச்சு அங்கேயே மயங்கி விழுறாரு. அந்த அளவுக்கு அவர் அங்க என்னதான் பார்த்தாரு, பார்த்தது வித்யாவையா இல்லனா வேற ஏதாச்சும் இருக்குமா? ஒருவேளை வித்யாவோட ஃபேமிலி சொல்ற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண யாரோ தான் வித்யாவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? நீங்க மற்ற சேனல்ல பாக்குற மாதிரி நடந்த சம்பவத்தை மட்டுமே சொல்றதுன்னு இல்லாம அந்த நிகழ்வுல நடந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும்னு நீங்க பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கே யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த்.